10 நிமிஷத்தில் முத்து மாமா வந்துடுவான்னு தானே அத்தை சொல்லிட்டு போச்சு. இவ்வளோ நேரம் ஆகுது, முத்து மாமாவையும் காணோம், அத்தையும் காணோம். எங்கே போனாங்க இவங்க 2 பேரும்? அடடே, இவ இங்கே தான் இருக்காளா? இவளுக்காக நம்ம தாமரைப்பூ கொண்டு வந்தோன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. இவ யாருக்காக இவ்வளோ சோளகருத்தையும் சுட்டுட்டு இருக்கா? அம்மா எங்கே போனாங்க? இவன் மட்டும் இங்கே உட்காந்துட்டு இருக்கா, அம்மாவை காணோம். வர வர பொன்னி ரொம்ப அழகாயிட்டு போறாளா, இல்லை நம்ம கண்ணுக்கு அவ அழகா தெரியலாளா? ஒன்றும் புரியல. பொன்னி, முத்து மாமா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. ஏண்டி பொன்னி, என்ன நீ சாயந்தரம் உன் காய்கறி கடையில் வியாபாரம் பண்ணாமல் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க? அதை விட மாமா, தினமும் காய்கறி கடையில் நான் தானே உட்காந்து எல்லா காய்கறியும் விற்றுட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு லீவு, அப்பாவை கடையில் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். லீவ் எடுத்துட்டு வர அளவுக்கு என்னம்மா அப்படி முக்கியமான வேலை வச்சிருக்க? வேற என்ன, இந்த சோளங்களெல்லாம் நல்லா நெருப்பில் சுட்டு அதில் மிளகாத்தூள், உப்பு, எலுமிச்செல்லாம் கலந்து சாப்பிட்டு போகலான்னு தான் வந்தேன். கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கடையில் வச்சு விற்பேன். ஏய், நீ போய் தானே சொல்கிற, எனக்காக தானே இதெல்லாம் சுட்டு வச்சுட்டு இருக்க, எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கீங்களா? அத்தை இருக்காங்க, நான் இருக்கேன், நாங்களும் சாப்பிடுவோம்ல. என் அளவுக்கு யாராலையும் இந்த சோளத்தை அவ்வளோ சுவையாக சுட்டு தர முடியாது. எல்லாம் என் கை பக்குவோம் மாமா. ஆமாம் ஆமாம், சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு தடவை பிரியாணி செய்கிறேன்னு சொல்லிட்டு தக்காளி சோறு செஞ்சவ தானே நீ? அது இன்னுமா ஞாபகம் வச்சிட்ருக்க? அது அறியாத வயசு, தெரியாமல் எதையோ பண்ணிட்டேன். இப்போல்லாம் சமையலில் பின்னி எடுத்துருவேன். சரி, நீ அப்புறம் பின்னி எடு. ஒரே ஒரு சோளத்தை மட்டும் கூட எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இந்தா சாப்பிட்டு பாரு. ஆனால் ஆமாம், உன் கைப்பட்டதும் சோளம் கூட தேவாமிர்தமாக இருக்குடி. போ மாமா, வர வர நீ என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுற. ஆனால் ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன். நீ முன்ன பின்ன இதுக்கு முன்னாடி தேவாமிர்தம் சாப்பிட்ருக்கியா? ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீ என்ன கிண்டல் பண்ணுற பாரு. சரி சரி, அம்மா எங்கே இருக்காங்க? இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அம்மாவை ஆளை காணோம். அத்தை எங்கள் அப்பாவை பார்க்க தான் என் வீட்டுக்கு போயிருக்காங்க. உனக்கு வந்ததும் பசிக்குமாமே, அதனால் சாப்பாடெல்லாம் கிச்சனில் வச்சுட்டு போயிருக்காங்களாம். அவங்க வரத்துக்கு முன்னாடி உன்னை சாப்பிட சொன்னாங்க. அவங்க வர வரைக்கும் நீ ஒன்றும் காத்துட்ருக்க வேணாமா. உனக்கு ரொம்ப பசிக்குமாமே. சரி, நான் போய் சாப்பிட்றேன். ஏய், மறந்தே போயிட்டேன், நான் உனக்காக ஒரு அதிசயத்தை கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு கண்டுபிடி பார்ப்போம். ஜவ்வு மிட்டாயா? ஆஹா, கமருக்கட்டா? இல்லை இல்லை. எள்ளுருண்டையா? ஏண்டி, உனக்கு சாப்பாடு தவிர வேறு எதுவுமே தெரியாதா? எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு அலையிறிய. ஆனால் போமாம்மா, என்னால் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. என்ன கொண்டு வந்துறியோ அதை சீக்கிரம் கொடு. ஐ, தாமரை பூவு எனக்கா பறிச்சிட்டு வந்தேன்? ஆமாம், பிடிச்சிருக்கா? மாமா, இது உங்களுக்கு எங்கே கிடச்சிச்சு? நான் வர வழியில் ஒரு குளம் இருந்தது, அங்கேருந்து பறிச்சிட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா, இது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு தாமரை பூனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும், அதனால தான் அந்த குளத்தில் இறங்கி உனக்காக இந்த தாமரை பூவை பறிச்சிட்டு வந்தேன். இதா வாங்கிக்கோ. ஐ, தாமரை பூவு எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஐ, இந்த தாமரை பூ ரொம்ப அழகா இருக்கே. இது எனக்காக தானே பறிச்சிட்டு வந்தீங்க முத்து? ஏய் கலா, அந்த பூ நான் உனக்காக கொண்டு வரல, பொன்னிக்காக தான் கொண்டு வந்தேன். அவகிட்ட அந்த பூவை கொடு.